இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற தலைப்பு pH மற்றும் pOH ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் pH மற்றும் pOH இவங்களுக்கு உண்டான வரையறை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வரையறையிலிருந்து தான் இந்த pH மற்றும் pOH இவங்களுக்கு இடையே உள்ள தொடர்பை நம்ம எழுத போகிறோம். pHக்கு உண்டான வாய்ப்பாடு pH is equal to minus log 10 into ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு. இது சமன்பாடு 1. இதே மாதிரி pOHக்கு உண்டான வரையறை minus log 10 into OH minus அயனியின் செறிவு. இவங்க சமன்பாடு 2. சமன்பாடு 1 மற்றும் 2 நம்ம கூட்டணும். சமன்பாடு 1 + 2 கூட்டுக. அப்படி கூட்டணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, pH + pOHன்னு வந்துருவாங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா minus log 10 log 10 ரெண்டு சமன்பாட்டிலையும் சேமா இருக்கிறதுனால அவங்களை வெளியே நம்ம எடுத்துடலாம். minus log 10 வெளியே எடுத்துட்டோம். ரிமைனிங் pHல ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு. அதே மாதிரி pOHல minus log 10 வெளியே எடுத்துட்டோம். OH மைனஸ் அயனின் செறிவு மட்டும் மீதி இருப்பாங்க. இந்த ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு மற்றும் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவுக்கு பதிலாக அயனி பெருக்க மாறிலி KW அப்படின்னு எழுதலாம். நீரினுடைய சுய அயனியாக்கம், அதில் அயனி பெருக்க மதிப்பு பார்த்துருப்போம். ஸோ KW இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு மற்றும் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவு அப்படின்னு எழுதலாம். அப்போது இந்த ஹைட்ரசோனியம் அயனியுடைய செறிவும் OH மைனஸ் அயனியுடைய செறிவுக்கும் பதிலாக KW அந்த டேமே இந்த சமன்பாட்டில் அப்ளை பண்ணுறோம். அப்போ pH + pOH இஸ் ஈக்குவல் டு minus log 10 into KW அப்படின்னு ரைட் பண்ணலாம். இந்த KW அப்படின்றது நீரினுடைய அயனி பெருக்க மதிப்பு. அது கால்குலேட் பண்ண மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1 × 10⁻⁻14. இப்போ 1 × 10⁻⁻14 பெருக்கணும் அப்படின்னா 10⁻⁻14 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இந்த சமன்பாட்டில் KWக்கு பதிலாக 10⁻⁻14 அப்படின்ற அதனுடைய மதிப்பை நம்ம பிரதியிடுறோம். அப்போது pH + pOH is equal to minus log 10 into KWக்கு பதிலாக அதனுடைய மதிப்பு 10⁻⁻14 அப்படின்னு பிரதியிடுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபார்முலாவை பாருங்கள். minus log பேஸ் 10 into 10⁻⁻14. இந்த 10 பவரில் இருக்கிற -14 முன்னாடி வந்துடுவாங்க. ஆல்ரெடி இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸும் பெருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு வந்துடும். முன்னாடி 14. அப்போது லாகு 10 × 10ன்னு வருவாங்க. இந்த லாக் 10 × 10ஓட வேல்யூ 1. அப்போ 1 × 14 14. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு pH + pOH is equal to 14. அப்போ pH மற்றும் pOH இவற்றிற்கு உள்ள தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா pH + pOH is equal to 14.